அன்பிற்கினே ஆசிரியர் தோழமைகளை UGTRB நியமன தேர்வு அழகு ஒன்னோட முதல் பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம். பேச்சு மொழியின் மாற்றத்தால் தோன்றுவன கிளை மொழிகள். ஒருவருக்கு ஒருவர் நேர் நின்று கருத்தை வெளிப்பட பயன்படுத்தும் ஒளி வடிவிலான குறியீடு தான் பேச்சு மொழி அப்படிங்கிறாங்க. சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து வலதுபுறத்திலிருந்து வடமொழியும் இடதுபுறத்திலிருந்து தென்மொழியாகிய தமிழும் தோன்றியதாக புராணங்கள் கூறுது. பாபிலோனியர் நேபோ என்னும் கடவுளாலும், யூதர்கள் மோசஸ் என்னும் கடவுளாலும், கிரேக்கர் ஹெர்மஸ் என்ற கடவுளாலும் எழுத்துக்கள் தோற்றுவிக்கப்பட்டதாகவே கருதி வந்தனர். மனிதர்கள் தோற்றுவிக்கல, கடவுள் தான் தோற்றுவித்தார் அப்படின்னு தமிழை எப்படி நம்ம முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் தொடர்பு படுத்துறோமோ அதே மாதிரி உலக பெருமொழிகள் அனைத்தையும் கடவுள் தான் தோற்றுவித்தார் அப்படிங்கிற நம்பிக்கை பரவலாக உலக மக்கள் எல்லார்கிட்டயுமே இருந்து வந்திருக்கு. தேவார பதிகம் கூட எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி என்று இறைவனை பாடுகின்றது. பரிணாம கோட்பாட்டின் தந்தை சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின் கொள்கை பரிணாமம் என்ற கொள்கை அடிப்படையில் மொழி தோன்றியது அப்படிங்கிறது அவரோட கொள்கை. எப்படி உயிரினங்கள்ல மாற்றம் ஏற்படுது, உடல் உறுப்புகள்ல மாற்றம் ஏற்படுது, அதே மாதிரி பேச்சுறுப்புகள்ல மாற்றம் ஏற்படுது, அதுதான் மொழியாக வளர்ந்தது அப்படிங்கிறது சார்லஸ் டார்வினோட கொள்கை. அறிவியல் முறைப்படி மொழியை ஆராய்வதற்கு வழிகாட்டியவர் ஹெர்டர். அறிவியல் அடிப்படை அப்படிங்கிறப்ப உடற்கூறு அடிப்படையில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மூச்சு அறைகள், நுரையீரல் வழியாக உள்ள போயிட்டு வரக்கூடிய அந்த காற்று எங்கெல்லாம் தங்கி வருது, இடப்பிறப்பு முயற்சி பிறப்பெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதை உடற்கூற்றியல் அடிப்படையில் ஆராய்வதற்கு வழிகாட்டியவர் ஹெர்டர் அப்படிங்கிறாங்க. மனித உடலும் பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ப அது அப்படியே தன்னை மாத்திக்கிச்சு பேசுவதற்கு ஏற்ப. மனிதர்களுக்கு தவிர வேற எந்த உயிரினங்களுக்கும் இந்த மாற்றம் நிகழவில்லை. அதனால மற்ற உயிரினங்களால பேச முடியல. இதை கூறியவர் ஹெர்டர். உலகின் தொன்மையான மொழி அப்படின்னு பாக்குறப்ப தமிழ், கிரேக்கம், லத்தீன், வடமொழி இதெல்லாம் தான் உலகின் தொன்மையான மொழிகள் அப்படிங்கிறாங்க. உலக மொழிகளுள் அதிக எழுத்துக்களை கொண்ட மொழி சீன மொழி. தமிழ் தான் 247 எழுத்துக்கள் நினைச்சிருந்தா சீன மொழி அதனை காட்டிலும் கூட இருக்கிறதுனால உலகில் அதிக எழுத்துக்களை கொண்ட மொழி அப்படின்னா அது சீன மொழி தான். உலகில் உள்ள மொழிகளின் மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறப்போ ஏறத்தாழ 2796 அப்படிங்கிறது அண்மை கால மொழிவாக இருக்கு. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள். கிழக்கு பாகிஸ்தான் தலைநகரம் டாக்காவில் வங்க மொழியினை ஆட்சி மொழியாக அறிவிக்க கோரி மக்கள் 1952ஆம் ஆண்டு நடத்திய போராட்டத்தின் போது 4 மாணவர்கள் உயிர் நீத்தனர். அவர்களின் நினைவாகவே யுனெஸ்கோ அமைப்பு பிப்ரவரி 21ஆம் நாளை உலக தாய்மொழி நாளாக அறிவித்தது. ஏன் அது என்ன கணக்கு பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள் அப்படின்னு பாக்குறப்போ 1952ல மொழிப்போர் நடந்திருக்கு. எங்க அப்படின்னு பாக்குறப்போ கிழக்கு பாகிஸ்தான் தலைநகரம் டாக்காவில். இன்னைக்கு நம்ம வங்காளதேசம்னு சொல்றோம் இல்லையா, அங்கதான் வங்க மொழியை ஆட்சி மொழியா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் ஒண்ணு நடக்குது. அதுல 4 மாணவர்கள் உயிர் நீக்கிறாங்க. அந்த மாணவர்களின் நினைவாக அங்க ஒரு நினைவு தூணை ஏற்படுத்தியிருக்காங்க. அவர்கள் உயிர் விட்ட நாளாகிய பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாளாக கொண்டாடுறாங்க. இது எந்த வருஷத்துல இருந்து கொண்டாடப்படுது அப்படின்னு பாக்குறப்போ இந்த சம்பவம் நடந்தது 1952ல. ஆனா உலக தாய்மொழி நாளாக நம்ம கொண்டாடுறது 2000 ஆண்டுல இருந்தா உலக தாய்மொழி நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதற்கு முன்பாக உலக தாய்மொழி நாள் ஒரு நாள் நம்ம கொண்டாடல. ஒலிக்குறிப்பு சொற்களே மொழி தோற்றத்திற்கு காரணம் என்று கூறியவர் சாக்ரட்டிஸ். ஒலிகள் தான் சொற்கள் தோன்றுவதற்கு, மொழிகள் தோன்றுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி சாக்ரட்டிஸ் சொல்றாரு. மொழி தோற்றம் குறித்து ஐவகை கோட்பாடுகளை தனது நூலில் கூறியவர் ஆட்டோ ஜெபர்சன். மொழி இப்படி எல்லாம் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மொழி தோற்ற கொள்கைகளாக ஐவகை கோட்பாடுகளை தனது நூலில் குறிப்பிட்டவர் ஆட்டோ ஜெபர்சன். மொழி தோற்ற கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பாக்குறப்போ போலி மொழி கொள்கை பௌ தியரி அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு உணர்ச்சி மொழி கொள்கை ஃபூ தியரி. அடுத்து பண்பு மொழி கொள்கை டிங்டாங் தியரி. தொழில் மொழி கொள்கை யோகியோ தியரி. இன்பப்பாட்டு மொழி கொள்கை லிரிக் தியரி அப்படிங்கிறாங்க. போல செய்தல் காரணமாக தோன்றிய மொழி கொள்கை போலி மொழி கொள்கை. அந்த விலங்குகள் எப்படி சத்தம் போட்டுச்சோ அதே மாதிரி இமிட்டேட் பண்றது. அது போலி மொழி கொள்கை. அது உண்மையான மொழி இல்ல, அது ஒலிதான். ஒளியதான் மொழி மாதிரி மாத்தி பயன்படுத்தினா அதுக்கு பேர் போலி மொழிக் கொள்கை அப்படிங்கிறாங்க. மனிதன் தனது பல்வேறு வகையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உதவிய மொழிக் கொள்கை உணர்ச்சி மொழிக் கொள்கை என அழைக்கப்படுகிறது. உணர்ச்சி மொழிக் கொள்கைக்கு இன்னொரு பெயர் வியப்பு குறி கொள்கை. ஏன்னா உணர்ச்சியை வெளிப்படுத்துறப்போ அது பெரும்பாலும் வியப்பாதான் வெளியில வர்றதுனால அதுக்கு வியப்பு குறி கொள்கை அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாங்க. பண்பு மொழி கொள்கையை முதலில் ஏற்று பின் மறுத்தவர் மேக்ஸ் முல்லர். நிறைய நூல்கள் பண்பு மொழி கொள்கையை தோற்றுவித்தவர் அப்படிங்கிறாங்க. பிற்காலத்துல மேக்ஸ் முல்லர் அதை மறுக்கவும் செய்றார். அதனால நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பண்பு மொழி கொள்கையை முதலில் ஏற்றுக்கொண்டவர் மேக்ஸ் முல்லர், அதை மறுத்தவரும் மேக்ஸ் முல்லரே. கடினமாக வேலை செய்யும் போது குரல் வலை மூடுவதால் அதிகமான மூச்சால் நுரையீரல் அடைக்கப்பட்டு விடுகிறது. குரல் வலை திறக்கப்பட்டு நுரையீரலில் உள்ள மூச்சு வாய் உறுப்புகள் வழியாக தடைப்பட்டும் தடைபடாமல் வரும் பொழுது உயிர் ஒலிகளும் மெய் ஒலிகளும் உச்சரிக்கப்படுகின்றன என்றவர் நோயர். நம்ம ஏற்கனவே சொல்றோம் இல்லையா, உடற்கூற்று அடிப்படையில் ஹெர்பர்ட் சொல்றார்.
உடல் கூறுதான் வந்து பேச்சுக்கள் தோன்றுவதற்கு காரணமாயிருக்கு அப்படின்னு சொல்லி அதே இன்னும் ஆழமான ஆய்வுக்குட்படுத்தி ரொம்ப கடினமான வேலை செய்யறப்போ குரல் வலி வந்து மூடிக்குமா. அப்போ வந்து நுரையீரல்ல வந்து காற்று வந்து அடைக்கப்படுது. அப்படி காற்று அடைக்கப்படுறப்ப அந்த காற்று வெளியேறுவதற்காக குரல் வலை திறக்கப்படுது. அப்படி திறக்கப்படுற குரல் வலை வழியாக நுரையீரல் மூச்சு காற்று வந்து மேல் நோக்கி வருது. அப்படி வர்றப்போ தடைப்பட்டும் தடைபடாமலும் வருது. அப்படி வர்றப்பதான் உயிரொலிகளும் மெய்யொலிகளும் பிறக்கு அப்படின்னு நோயர் சொல்றாரு. தொழில் வழி கொள்கையின் வேறு பெயர் ஏலோலோ மொழி கொள்கை அப்படிங்கிறாங்க. ஏன்னா கடினமான தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த மீன் பிடிக்கக்கூடியவங்க ஐலஸா அப்படின்னு பாடுற மாதிரியா இருக்கட்டும், இல்ல ஏலேலோன்னு சொல்லி பாடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தொழிலைக்கான ஒலிக்குறிப்பு கொள்கைகளாக இருக்கு. மொழியின் ஒலிகள் உயிரெழுத்துக்கள் எனவும் மெய்யெழுத்துக்கள் எனவும் பிரிக்கப்படும். மொழியோட ஓசையை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், உயிர் ஒலிகள் மெய்யொலிகள்னு. உள்ளிருந்து எழும் மூச்சு மிடற்றின் முயற்சியுடன் வாயின் வழியாக வெளிப்படும் போது தடையின்றி வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கும். இயற்கை நோயர் சொன்னாதான் நுரையீரலிருந்து இந்த குரல் வலை வழியாக வெளிவரக்கூடிய காற்று எங்கேயுமே தடைபடாமல் தடையின்றி வெளியே இருந்துச்சுன்னா உயிரெழுத்துக்கள் பிறக்கும். தடைப்பட்டு தோன்றுச்சுன்னா மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் பெருவாரியான மொழியியல் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட கருத்து. தனக்கென சொந்த எழுத்து வடிவங்கள் கொண்டிராத மொழிகள் அப்படின்னு பார்க்கிறப்ப சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மானியம். இதுல வந்து சமஸ்கிருதம், இந்தியும் தேவநாகரி எழுத்து வடிவத்துலதான் எழுதப்பட்டு இருக்கு. தேவநாகரிங்கிற வடிவத்துலதான், அதற்குன்னு தனியா எழுத்து கிடையாது. இப்ப ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மானிலாம் ரோமன் வடிவத்துலதான் எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஆங்கிலத்தும் நம்ம இன்னைக்கு எழுதக்கூடிய எழுத்து வந்து ஆங்கிலத்தோட எழுத்து வடிவம் கிடையாது அப்படிங்கிறாங்க. தமிழர் வடமொழி பேசுபவர்களும் கொண்டிருந்த தொடர்பால் உருவான எழுத்துக்கள் தான் கிறந்த எழுத்துக்கள். வடமொழி கலப்பால் தோன்றிய எழுத்து தான் கிறந்த எழுத்து. மொழியின் அடிப்படை கூறுதான் எழுத்து. மொழியை இரண்டா பிரிக்கலாம், பேச்சு மொழி, எழுத்து மொழி அப்படின்னு சொல்லி. அப்போ பேச்சு மொழி எப்படி மொழிக்கு அடிப்படையா இருக்கோ அதே மாதிரி அந்த மொழிகள் காலத்தை கடந்து நிலைபேறு அடைவதற்கு காரணமாக இருப்பது எழுத்து. அதனால சொன்னாங்க மொழிக்கு நிலைபேறு அளிப்பது எழுத்து அப்படின்னு. மொழி குறித்து ஆய்வு செய்த அயல்நாட்டினர்கள் யாருன்னு பார்க்கப்போ ஆட்டோ ஜெபர்சன், ப்ளூம்ஃபீல்ட், விட்னே, கால்டுவெல் இவங்கெல்லாம் மொழி குறித்து ஆய்வு செய்த அயல்நாட்டினர்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இந்திய நாட்டை சேர்ந்த மொழியியல் அறிஞர்களும் நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தியிருக்காங்க மொழிய. ஆனா வந்து கோட்பாடுகளாக விளக்கியவர்கள், ரொம்ப ஆழமான கருத்துக்கள் மூலமும் தரவுகள் மூலமும் சரியான சான்றுகள் மூலம் விளக்கியவர்கள் இவர்கள் எல்லாரும். எழுத்துக்களின் வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு பாக்குறப்போ எழுத்துக்கள் வந்து அடிப்படை கூறுன்னு சொல்லிட்டோம். அது எப்படி எல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னு பாக்குறப்போ சித்திர எழுத்து, தன்மை எழுத்து, உணர்வு எழுத்து, ஒலி எழுத்து என்று 4 நிலைகள்ல அந்த மொழி வந்து வளர்ந்திருக்கு. எழுத்துக்களின் வளர்ச்சி நிலைகள் குறித்து கூறிய இலக்கண நூலாசிரியர் நன்னூலார் சொல்றாரு எழுத்துக்களோட இந்த வளர்ச்சி நிலையை பத்தி. பிறப்பு இலக்கணமும் சொல்றதும் அது ரொம்ப தெளிவா, தொல்காப்பியரை காட்டிலும் எழுத்துக்களின் பிறப்பை பற்றி ரொம்ப நுட்பமா விளக்கியவர்னா நன்னூலார், நமக்கு தெரியும், பவணந்தி முனிவர். அவர் தான் இந்த எழுத்துக்களின் வளர்ச்சி நிலைகள் பற்றியும் பேசுறாரு. எழுத்தியல் ஈற்று சூத்திர உரையில் மயிலைநாதர் என்னும் உரையாசிரியர் இதனை விளக்கமாக கூறியுள்ளார். நன்னூலாரோட இந்த நூற்பாவுக்கு எழுத்தியலோட கடைசி நூற்பா சூத்திரம் இருக்கு இல்லையா, அதற்கு வந்து உரை எழுதிய மயிலைநாதர் வந்து இந்த எழுத்துக்களின் வளர்ச்சி நிலைகளை குறித்து ரொம்ப விரிவா பேசியிருக்காரு. பார்ப்பான் வழக்காகிய 13 எழுத்தும் கட்டுரை எழுத்தும் அச்சரம் முதலிய வடிவெழுத்து மற்றும் பல வகையால் காட்டப்பட்ட எல்லா எழுத்தும் வல்லார் வாய் கேட்டு உணர்க என கூறும் நூல் யாப்பருங்கல விருத்தி. அப்போ எழுத்துக்களோட வகைகள் சொல்றப்ப இங்க சொல்றாங்க. பார்ப்பார் வழக்கு 13 எழுத்து, கட்டுரை எழுத்து, வச்சிரம் முதலிய வடிவெழுத்துங்கிறது இன்னைக்கு நம்ம கண்ணெழுத்துன்னு சொல்றோம், முத்திரை எழுத்துக்கள் மாதிரியான எழுத்து மற்றும் பல வகையால் கட்டப்பட்ட எல்லா எழுத்தும். அப்ப எழுத்துக்கள்ல பல வகைகள் இருந்திருக்கு. நம்ம சொன்ன மாதிரி சித்திரை எழுத்து, உணர்வு எழுத்து, தன்மை எழுத்து, ஒலி எழுத்துங்கிற மாதிரி நிறைய எழுத்துக்களின் வகைகள் பற்றி இருக்கு அப்படிங்கிறதுக்கான நூற்பாவோட விளக்கக்கூடிய நூல் யாப்பருங்கல விருத்தி. உருவெழுத்தின் வேறு பெயர் தான் சித்திர எழுத்து. உருவமாக எழுதப்பட்ட எழுத்துக்கள் சித்திர எழுத்துன்னு அழைக்கப்படுது. அதுக்கு உருவெழுத்து அப்படின்னு பேர் சொல்றாங்க. சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை சித்திர எழுத்தாக தான் அமைஞ்சிருக்கு. சித்திர எழுத்து முறையை பயன்படுத்தியவர்கள் பழைய எகிப்தியரும் பாபிலோனியரும். சிந்துவெளி மக்கள் மாதிரியே சித்திர எழுத்து முறையை பயன்படுத்தியவர்கள் பழைய எகிப்தியரும் பாபிலோனியரும். உலக வரலாற்றிலேயே மொழி வளர்ப்பதற்கான அரசன் முன்னிலையில் சங்கம் நிறுவிய வரலாறு தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. வேற எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழ் மொழிக்கு உண்டுனா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்திருக்கோம். முதலில் தென்மதுரையில் தமிழ்ச்சங்கம் தோற்றுவித்தவன் பாண்டியன் காய்ச்சினவழுதி. முதல் தமிழ்ச்சங்கம் நம்ம சொன்னோம், கபாலபுரத்துல குமரிக்கண்டத்துல தோற்றுவிக்கப்பட்டது. காய்ச்சினவழுதிதான் தோற்றுவிக்கிறான். முதல் தமிழ்ச்சங்கத்தில் கையால் எழுதாமல் வாய்மொழியாகவே இலக்கியம் மலர்ந்திருக்க வேண்டும். சிலவற்றை மறவாமல் குறித்து வைக்கும் சூழல் வந்ததால் ஓவியமாக எழுதப்பட்டும் இருக்கலாம். அந்த முதல் தமிழ்ச்சங்கத்து நூல்கள் கிடைக்கல.
நிறைய நூல்கள் பேர் மட்டும் கிடைச்சிருக்கு. ஆனா நூல்கள் வடிவில நமக்கு கிடைக்கல. காரணம் கால வெள்ளத்துல அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாரி இலக்கிய வரலாறுகள் சொல்லுது. ஆனா மொழியியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கிறப்போ, முதல் தமிழ்ச் சங்கத்தில் கையால் எழுதின இலக்கியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கணும். வாய்மொழி இலக்கியமா தான் அது மலர்ந்திருக்கணும். வாய் வழியாக ஒருத்தவங்க சொல்ல சொல்ல அது அப்படியே காதால் கேட்டு கேட்டு அந்த இலக்கியங்கள் தலைமுறைகளை கடந்து வளர்ந்திருக்கணும். மறந்து போகாம இருக்கிறதுக்காக சில முக்கியமான தகவல்களை அவங்க ஓவியமாகவும் குறிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்கள் இசைத்தமிழுக்கு முதன்மை கொடுத்தனர். ஓவியமா வரைஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அத நினைவுல வச்சுக்கிறதுக்காக மனப்பாடம் செய்யக்கூடிய திறனை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. அதற்கு வந்து அவங்க இசைத்தமிழை பயன்படுத்துறாங்க. தமிழர்கள் இசைத்தமிழுக்கு முதன்மை கொடுத்தனர். நீண்ட செய்திகளை எழுதி வைப்பதற்கு போதிய இடமில்லாததால் அனைத்தையும் மனப்பாடம் செய்வதற்கு இசை வடிவில் செயலை ஏற்றது. மனப்பாடம் செய்யறதுக்கு ஓசை ஒரேமா இருந்துச்சுன்னா மனப்பாடம் செய்யறது சுலபம். அதனால இசை வடிவிலான செயல்களை அவங்க எழுதுறாங்க. உரைநடை தோன்றாம போறதுக்கு காரணமே அதான். மனப்பாடம் செய்யறதுக்கு எளிமையா இருக்குங்கிறதுக்காக தான் செய்யுள் வடிவம் வந்துச்சு. இன்னைக்கும் தேர்வுல பாக்குறப்போ நம்ம பள்ளி மாணவருக்கு மனப்பாட செய்யுள் அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா? மனப்பாட உரைநடை, மனப்பாட கட்டுரைன்னு ஒரு பகுதி இல்லை இல்லையா? காரணம் இது வந்து சங்க காலம் முதல் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வழக்கம். ஆதலால் ஓவிய எழுத்து வடிவத்தை நேரசை நிறையசை வடிவங்களால் அமைத்தனர். ஓவிய எழுத்து வடிவத்தை கூட அவங்க நேரசை நிறையசை, அசை அப்படிங்கிறனாலே ஓசைக்காக தான். அந்த அந்த வடிவத்துலதான் அவங்க வந்து ஓவிய எழுத்து வடிவத்தை கூட அவங்க எழுதி வச்சிருக்காங்க. சீனர்களின் பண்டைய எழுத்து முறை உணர்வு எழுத்து முறையா இருந்திருக்கு. ஒலி எழுத்து என்பது ஒலிக்கு வடிவம் தந்து எழுதப்படுவது. இவ்வெழுத்துக்களுக்கு தொல்காப்பியம் முதலான இலக்கண நூல்கள் இலக்கணம் கூறுகின்றன. ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவம் தான் தமிழ் எழுத்தோட வடிவமா மாறி இருக்கு இல்லையா? நம்ம ஓவிய எழுத்துல இருந்து ஒலி எழுத்து நிலைக்கு மாறுது. ஃபர்ஸ்ட் சைகை மொழியா குறியீடு மொழியா இருக்கு. அதுக்கப்புறம் ஓவிய மொழியா மாறுது. குகைகள்லயும் பாறைகள்லயும் ஓவியங்கள் வரைகிறாங்க. பிறகு அந்த ஓவியங்களுக்கு ஒலி கொடுக்குறாங்க. அந்த ஒலிக்கு ஒரு பெயர் சூட்டப்படுது. இப்படிதான் வந்து ஒலிக்கு வந்து வடிவம் தந்தோம். இப்படிப்பட்ட வடிவத்துக்கு தான் தொல்காப்பியம் முதலான இலக்கண நூல்கள் இலக்கணம் கொடுக்குது. அதுதான் நம்ம தமிழோட எழுத்து வரி வடிவம்ங்கிறோம். அந்த வடிவத்துக்கு தான் தொல்காப்பியம் முதலான இலக்கண நூல்கள் இலக்கணம் வகுத்திருக்கு. கண்ணெழுத்துக்கள் என்பவை சித்திர எழுத்துக்களாக நம்ம சொன்னோம் இல்லையா? சீன மக்கள் சித்திர எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டுல இது போன்ற சித்திர எழுத்துக்களுக்கு கண்ணெழுத்துக்கள் என்று பெயர். சங்க காலத்தில் கண்ணுள் வினைஞர் சித்திரக்காரிகள் எனப்பட்டனர். கண்ணுள் வினைஞர் அப்படிங்கிறாங்க அந்த எழுத்துக்கள் எழுதுபவர்கள். அவங்களுக்கு சித்திரக்காரிகள் என்று பெயரும் இருக்கு. நோக்குனர் கண்ணிடத்தை தம் தொழிலை நிறுத்துவோர் என நச்சினார்க்கு நீர் இதற்கு பொருள் கூறுகிறார். பார்ப்பவர்களோட சிந்தனையை அந்த எழுத்துல நிறுத்த வைக்கக்கூடியவர்கள் அவர்கள் அப்படின்னு நச்சினார்க்கு நேர் உரை எழுதுறாரு. எழுதுதல் என்பதற்கு சித்தரித்தல் என்ற பழைய பொருளும் உண்டு. எழுத்து சித்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது வந்து சித்திர எழுத்துக்களோட தொடர்ச்சி தான் அப்படிங்கிறாங்க. சங்க காலத்தில் கண்ணெழுத்து என்ற ஒரு வகை எழுத்து வழக்கில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது. அந்த காலத்துல கண்ணெழுத்து அப்படின்னு ஒரு எழுத்து வகை இருந்ததாக சிலப்பதிகார குறிப்பு நமக்கு சொல்லுது. காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்தில் இறக்குமதியான மூட்டைகளுக்கும் பண்டம் ஈற்றிய வண்டிகளுக்கும் கண்ணெழுத்துக்கள் இடப்பட்டு இருந்தனவாம். கண்ணெழுத்துக்கள் அப்படிங்கிறது முதிரை எழுத்துக்கள். இந்த முதிரை எழுத்துக்கள் வந்து காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்து வந்து இறங்கிய அந்த மூட்டைகளுக்கும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கும் ஏற்றுமதி செய்வதற்காக அனுப்பப்பட்ட பொருள்களுக்கும் வந்து அந்த முத்திரை இடக்கூடிய வழக்கம் வருது. அந்த முத்திரையை தான் அவங்க வந்து கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. வம்பமாக்கள் தம்பெயர் பொறித்த கண்ணெழுத்து படுத்த எண்ணு பொல்பொதி கடைமுக வாயில் எய்யா வடவளத்து 16,000 கண்ணெழுத்து படுத்தன கைப்புனை சகடமும் என வரிகள் என வரும் அடிகள் கண்ணெழுத்து பற்றி குறிப்பிடுது. இதெல்லாம் சிலப்பதிகாரத்தோட அடிகள். அதுல வந்து இந்த 2 செய்திகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. வம்பமாக்கள்னா பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள். தன் பெயர் பொறித்த கண்ணெழுத்து படுத்த எந்த நாட்டுல இருந்து அந்த மூட்டைகள் வந்துச்சோ அந்த நாட்டோட பெயரை எழுதி அந்த மக்களோட பெயரை எழுதி முத்திரையிடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தி இதன் மூலமாக தெரிய வருது. அடுத்து ஈயா வடவளத்து 16,000 கண்ணெழுத்து படுத்த கைப்புனை சகடமும் 16,000 சின்னங்கள் வந்து அவங்க முத்திரைகள் வந்து அவங்க வந்து அடையாளப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம இங்க பார்க்கலாம். அரசாங்கத்திற்கு திருமுகம் எழுதுவர். திருமுகம் அப்படிங்கிறது ஓலை. அந்த ஓலை எழுதுபவர்கள் கடிதம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஓலை எழுதுபவர்கள் வந்து கண்ணெழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம இங்க பார்த்துக்கலாம். அசோகர் காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் பிராமி எழுத்துக்கள். பிராமி எழுத்துக்களை முதலில் எழுதியவர் அசோகர் அப்படின்னு சொல்றாங்க. அசோகர் தான் பிராமி எழுத்துக்களை தோற்றுவிக்கிறார். கிபி 8ஆம் நூற்றாண்டில் மிகவும் வளர்ச்சியுற்றுள்ள நிலையில் ஒரு தனி வடிவத்தை பெற்றிருந்த எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள். வட இந்தியாவில் எப்படி பிராமி எழுத்துக்கள் இருந்துச்சு அதே மாதிரி தமிழ்ல வந்து வட்டெழுத்துக்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து பொறிக்கப்பட்ட சாசனங்கள் தமிழ் எழுத்துக்களில் உள்ளன. அப்ப அதற்கு முன்பாக வட்டெழுத்துக்கள் தான் இருந்துச்சு.
7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் தமிழ் எழுத்துக்கள்ல சாசனங்கள் பொறிக்கப்படுது. 10ஆம் நூற்றாண்டுக்கு பின் பாண்டி மண்டலம் சோழர்கள் வசப்பட்டதும் இங்கு வட்டெழுத்துக்களில் சாசனங்கள் பொறிக்கப்பட்டன. அப்போ வட்டெழுத்துக்களுக்கு முன்பாக என்ன எழுத்துக்கள் இருந்துச்சுங்க? அப்ப கிரந்த எழுத்துக்கள்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 11ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இவ்வகை எழுத்துக்களை வழங்கி வருகின்றன. வட்டெழுத்துக்களின் கிளையாக தோன்றியவைதான் கோல் எழுத்துக்கள். வட்டெழுத்துக்கள் பிராமி எழுத்துக்களிலிருந்து வந்தவை. இவை தமிழ் எழுத்துக்களின் திரிபு என்று கூறியவர் டாக்டர் ஃபீலர். வட்டெழுத்துக்கள் பிராமி எழுத்துக்களில் தான் தோன்றுச்சு. இது வந்து தமிழோட திரிபு அப்படின்னு சொல்லி டாக்டர் ஃபீலர் சொல்றாரு. ஆனா டாக்டர் பர்னல் சொல்றாரு வட்டெழுத்துக்கள் பிராமிக்கு மூலாதாரமான பினிஷிய எழுத்துக்களால் எழுதப்பட்டு பின்னர் தமிழால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வட்டெழுத்துக்கள் பிராமியோட மூலமான பினிஷிய மொழி, அது பிராமியிலிருந்து தோன்றியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது டாக்டர் பர்னலின் கூற்று. தமிழகம் முழுவதும் பரவியிருந்த வட்டெழுத்துக்களை பிராமியின் தொடர்பால் நாளடைவில் மாறுதல் அடைந்து சோழநாடு முழுவதும் கிரந்த தமிழாக விளங்கியது. வட்டெழுத்துக்கள் தான் பிராமியோட இணைந்து கிரந்தமா மாறுனுச்சு அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகளால் அறியப்படும் உண்மையாகும். சிந்துவெளியில் காணப்படும் சித்திர சங்கேத எழுத்துக்கள் தமிழ்நாட்டு பழைய நாணயங்களில் காணப்படுகின்றன. திராவிட மொழிகள் பெரும்பாலும் தென்னாசியாவில் பேசப்படும் 86 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு மொழி குடும்பம்ங்கிறாங்க. நம்ம திராவிட மொழிகள் அப்படிங்கிறப்போ தென்னிந்தியாவில் மட்டும் பேசக்கூடிய மொழிகள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தென்னாசியாவில் பேசப்பட்ட 86 மொழிகளை உள்ளடக்கியதுதான் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இம்மொழிகளை 215 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. திராவிட மொழிகள் அப்படின்னு பாக்குறப்போ 4ஆ பிரிக்கலாம். தெற்கு திராவிட மொழிகள், தென் மத்திய திராவிட மொழிகள், மத்திய திராவிட மொழிகள், வடக்கு திராவிட மொழிகள் என 4 குழுக்களாக இவை பிரிக்கப்படுகின்றன. இதுல தெற்கு திராவிட மொழிகள்ல வந்து தமிழ், துளு, கன்னடம் இதெல்லாம் வந்துரும். அதுல வந்து தமிழுக்குள்ள வந்து தமிழும் மலையாளமும் பெருமொழியாயிருது. குடகு அப்படிங்கிற ஒரு மொழியோட கிளை மொழியாக குடகு மொழியும் குறும்பா மொழியும் வருது. அதே மாதிரி கன்னடத்தின் கிளை மொழியாக தமிழ் கன்னடம் அப்படிங்கிற அந்த கிளை மொழி தான் குடகு. குடகுல இருந்து பிரியறதுதான் குறும்பா மொழி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் கன்னடத்தின் மொழியாக கோத்தர் மொழியும் தோடா மொழியும் இருக்கு. அதே மாதிரி தமிழ் கன்னடத்தின் ஒரு வழியாக கன்னடத்துல இருந்து வடுக மொழியும் தோன்றி இருக்கு அப்படிங்கிறாங்க. துளு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தமிழ்ல இருந்து தோன்றியது மலையாளம், கன்னடத்திலிருந்து தோன்றியது குடகு, குறும்பா, கோத்தர் மொழி, தோடா மொழி, வடுக மொழி. அதே மாதிரி துளு மொழியில இருந்து தோன்றியது கொற்ற கொரகா, துளுவம் தான் பெல்லாரி மொழிங்கிறாங்க, குடியா. இது எல்லாமே வந்து தென் திராவிட மொழிகளோட முதன்மை பிரிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாக்குறப்போ மத்திய மொழி, தென் மத்திய மொழி அப்படின்னு பாக்குறப்போ தெலுங்கும் குய்யும் வந்து இதுல வருது. இதுல வந்து கோண்டி குயி அப்படிங்கிறது 2 முதன்மை மொழியா இருக்கு. அதுல கோண்டிக்குள்ள என்னென்ன வருதுன்னு பாக்குறப்போ மாரியா, முரியா, ஃபர்தான், நாகர்சால், கிர்வார் இந்த மொழியெல்லாம் கோண்டி மொழிக்குள்ள வந்துருது. அதே மாதிரி கோண்டி குயி மொழிக்குள்ள இதெல்லாம் வருதுன்னு பாக்குறப்போ கோண்டா, முகாடோரா அப்படின்னா வருது. அதே மாதிரி குவி மொழி, குய் மொழி, கோயா மொழி இது எல்லாமே கோண்டி குயி மொழிக்குள்ளதான் வருது. அதே மாதிரி மண்டா மொழி, பெங்கோ மொழியும் தென் மத்திய மொழியாகத்தான், தென் மத்திய திராவிட மொழியாகத்தான் வருது. அதே மாதிரி தெலுங்கு தென் மத்திய மொழியா இருக்கு. அதுல இருந்து பிரிந்த மொழி செஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து மத்திய திராவிட மொழியில என்னெல்லாம் வரும்னு பாக்குறப்ப கோலாமி, பர்ஜி இது 2 முதன்மையா வருது. இதுல வந்து கோலாமில இருந்து பிரிந்தது நைக்கி. அடுத்து வந்து ஒல்லாரியை தான் நம்ம கடபா அப்படின்னு சொல்லி சொல்றோம். துருவா மொழி இதெல்லாம் வந்து மத்திய திராவிட மொழி குடும்பத்துல வருது. கோலாமி, பர்ஜியோட துணை மொழியாக கிளை மொழியாக இந்த ஒல்லாரி, துருவா மொழி, நைக்கி, கோலாமி இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நம்ம பாக்குறப்போ வடக்கு திராவிட மொழி அப்படின்னு பாக்குறப்போ குடக்கு, மால்டோ. அந்த குடக்கு அப்படிங்கிறது நம்ம கூர்க் அப்படின்னு சொல்லி சில இடத்துல படிச்சிருக்கோம் இல்லையா. குடக்கு, ஓரன், கிசன் அப்படிங்கிற மொழிகளும், மல்டோல கும்பர் ஃபரிலா, சௌரிலா ஃபரிலா அப்படிங்கிற மொழிகளும், பிராங்குயு மொழியும் வடக்கு திராவிட மொழி குடும்பத்தில் வரக்கூடிய மொழியாக இருக்கு. தென்னிந்திய மொழிகள் பற்றி ஆராய்ந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை 1856 ராபர்ட் கால்டுவெல் எழுதினாரு. திராவிட மொழிகளை சேர்ந்த சில மொழிகள் மத்திய இந்தியா, வட இந்தியா, பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான், நேபாளம் ஆகிய இடங்களில் வழங்கி வருவதை கால்டுவெல் எடுத்து காட்டினார். திராவிட மொழிகள் தென்னிந்தியர்களின் மொழி கிடையாது. முதல்ல அந்த புரிதல் வேணும். தெற்காசியாவில் பேசப்பட்ட மொழி. அதுல வந்து இந்தியா, வட இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம் ஆகிய நாட்டிலையும் இந்த திராவிட மொழிகள் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கால்டுவெல் தனது நூல்ல நிறுவுறாரு. கிமு 1500 அளவில் ஆரியர் இந்தியாவிற்கு நுழைவதற்கு முன் இந்தியா முழுவதும் திராவிட மொழிகளை வழங்கி வந்தது என்பது பல ஆய்வாளர்கள் கருத்து. கிமு 1500 தான் ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. அப்பதான் வடமொழி வருது, தேவநாகரி எழுத்து வடிவம் வருது. அதற்கு முன்பு வரை இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழிகள் திராவிட மொழிகள் தான் அப்படிங்கிறாங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ முதலிய சிந்துவெளி பள்ளத்தாக்கு நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட இன்னும் வாசிக்கப்படாத எழுத்துக்களும் அக்காலத்தில் வழங்கிய திராவிட மொழிக்கானவை என்பது அறிஞர்களது கருத்து. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அகழாய்வு நடத்தினாங்க இல்லையா சிந்துவெளி பள்ளத்தாக்கு, அங்க கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள்லையும் திராவிட
மொழிகள் தான் இருக்கு. கண்டுபிடிக்கப்படாத வாசிக்கப்படாத எழுத்துக்களும் அக்காலத்தில் வழங்கிய திராவிட மொழி குடும்பமாகத்தான் இருக்கணும்னு அறிஞர்கள் கருதுறாங்க. திராவிட மொழிகள் இந்திய துணைக்கண்டத்தில் அவற்றின் புவியியல் பரம்பலை கருத்தில் கொண்டு 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன. இப்ப திராவிட மொழிகள் இந்தியால எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ புவியியல் பரம்பல் அப்படிங்கிறப்போ நிலவியல் அடிப்படையில எங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ தென்னிந்தியா முழுக்க பரவி இருக்கு. அதை நம்ம 5 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்கோம். தென் திராவிடம், தென் நடு திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம், வகைப்படுத்தப்படாதவை. இந்த வகைப்படுத்தப்படாதவைக்குள்ள இது எந்த கேட்டகரிக்குள்ள வைக்கிறதுன்னு தெரியல. தென் திராவிடமா, தென் நடு திராவிடமா, நடு திராவிடமா, வட திராவிடமான பள்ளி பாடநூலை நூலை பொறுத்த வரைக்கும் 3 தான் கொடுத்திருப்பாங்க. தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். ஆனா மொழி நூலாளர்கள் 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இவற்றுள் தென் திராவிட பிரிவில் 34 மொழிகளும், தென் நடுதிராவிட பிரிவில் 21 மொழிகளும், நடுதிராவிட பிரிவில் 5 மொழிகளும், வட திராவிட பிரிவில் 5 மொழிகளும், வகைப்படுத்தப்படாதவையாக 8 மொழிகளுமாக மொத்தம் 73 மொழிகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்தியாவில் பேசப்பட்ட மொழி மட்டுமே திராவிட மொழி கிடையாது. திராவிட மொழி என்பது 1500 வருடங்களுக்கு முன்பாக இந்தியா முழுக்க பேசப்பட்ட மொழி. இன்னும் சொல்ல போனா தெற்காசியா முழுக்க பேசப்பட்ட மொழியாகத்தான் திராவிட மொழி இருக்கு. இந்தியாவில் பேசக்கூடிய திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 73. அதுல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4ம் திராவிட பெருமொழிகள் அப்படிங்கிறாங்க. இந்த 4 மொழிகளும் தென்னிந்தியாவுல பேசப்பட்டதுனால இந்த மொழிகளுக்கெல்லாம் திராவிட மொழிகள்னு பேர் கொடுத்துட்டாங்க. தென்னிந்தியாவில் பேசப்பட்டது எல்லாமே திராவிட மொழிகள் தான். ஆனா திராவிட மொழிகள் தென்னிந்தியாவில் மட்டும் பேசப்படலைங்கிறதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்தியா முழுக்க, ஏன் தெற்காசியா முழுக்க பேசப்பட்டிருக்கு. தமிழையும் அதன் கிளைமொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் ஒரு காலத்தில் தமிழியன் அல்லது தமிழிக் என்று வழங்கினார். முக்கியமான செய்தி, தமிழையும் அதன் கிளைமொழிகள் 4 பெருமொழிகள்னு சொல்லிட்டாங்க. 4 பெருமொழிகள் மூத்த மொழியாக தமிழை வச்சு இந்த மீதம் இருக்கக்கூடிய 3 மொழிகளும் அதிலிருந்து பிரிந்த கிளைமொழிகள் தான் அப்படிங்கிறாங்க. அப்படி முதல்ல பிரிஞ்சு போன மொழி தெலுங்கு, இரண்டாவதாக பிரிந்தது கன்னடம், கடைசியாக இறுதியாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிந்து போனதான் மலையாள மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல இது எல்லாத்தையும் சேர்த்து தமிழியன் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது தமிழிக் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. திராவிட மொழிகள் இதுதான் அப்படின்ற மாதிரி எந்த குறிப்புகளும் இல்லை. மொழி தமிழ் வகை அப்படின்னு பாக்குறப்ப தெற்கு திராவிட மொழி, பேசுவோர் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்பர் பாருங்க, கிட்டத்தட்ட கோடிகள்ல கொடுத்திருக்காங்க. 70 கோடி. இடம் எங்கெல்லாம் பேசப்படுதுன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திர பிரதேசம், சித்தூர், நெல்லூர் பகுதிகள் ஆந்திரால, கர்நாடகத்துல பெங்களூர், கோலார் பகுதிகள்ல, கேரளால பாலக்காடு, இடுக்கி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஹாங்காங், சீனா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, குவைத், ஓமான், கம்போடியா, தாய்லாந்து, மொரீஷியஸ், சிசெல்ஸ், ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, கனடா, அமெரிக்கா ஐக்கிய நாடு, ஐக்கிய ராஜ்யம், ஐக்கிய அரபு அமீரகம், மியான்மர், ரீயூனியன், தென்னாப்பிரிக்கா, இவ்வளவு நாடுகளிலும் தமிழ் மொழியானது பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கன்னடம் அப்படின்னு பாக்குறப்போ இது தெற்கு திராவிட மொழியா தான் இருக்கு. இந்த பேசுவோரின் எண்ணிக்கையை நம்ம கருத்துல கொள்ள வேணா, அது காலத்துக்கு எப்ப மாறி இருக்கும். அதாவது இடங்கள் அப்படின்னு பாக்குறப்போ கர்நாடகம், கேரளால காசர்கோடு மாவட்டம் முழுக்க கன்னடம் பேசப்படுது. மகாராஷ்டிரத்துல சோலாப்பூர் மாவட்டம், சங்காலி, மிராச்சூர், லாத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல கன்னடம் பேசப்படுது. தமிழ்நாட்டுல சேலம், உதகமண்டலம், சென்னை ஆகிய பகுதிகளில் கன்னடம் பேசுபவர்கள் நிறைய பேர் வாழ்றாங்க. ஆந்திர பிரதேசல அனந்தபூர், கர்னூல் மாவட்டங்கள்ல கன்னடம் பேசப்படுது. தெலுங்கானால ஹைதராபாத், மேதக், மஹ்பூப் நகர் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் கன்னடம் பேசப்படுது. அடுத்து மலையாளம் அப்படின்னு பாக்குறப்போ இதுவும் தெற்கு திராவிட மொழி வகையை தான் சேர்ந்தது. கன்னடம் கேரளம், லட்சத்தீவுகள், மாகே மாவட்டம், புதுச்சேரி, தெற்கு கன்னட மாவட்டம், குடகு மாவட்டம் கர்நாடகால இருக்கக்கூடியது. கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி தமிழ்நாடு மாவட்டம், தமிழ்நாடு மாநிலத்துல. ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்க ஐக்கிய நாடு, சவுதி அரேபியா, குவைத், ஓமான், ஐக்கிய ராஜ்யம், கத்தார், பஹ்ரைன் ஆகிய பகுதிகளில் மலையாள மொழி பேசும். அடுத்தது துளுவம் அப்படின்னு பாக்குறப்போ இதுவும் தெற்கு திராவிட மொழியாகத்தான் இருக்கு. கர்நாடகம், தெற்கு கன்னடம் மாவட்டம், உடுப்பி மாவட்டத்துல தெற்கு கன்னடத்துல உடுப்பி மாவட்டத்துல துளுவம் பேசப்படுது. கேரளால காசர்கோடு மாவட்டத்துல பேசப்படுது. பியரி மொழி இதுவும் தெற்கு திராவிட மொழியா தான் இருக்கு. கர்நாடகம் தெற்கு கன்னட மாவட்டத்துல உடுப்பில பேசுறாங்க. கேரளத்துல காசர்கோடு மாவட்டத்துல பேசுறாங்க. படுக மொழி தெற்கு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. தமிழ்நாட்டுல நீலகிரி மாவட்டத்துல பேசப்படுது. குடகு மொழி தெற்கு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. கர்நாடகம் குடகு மாவட்டத்துல பேசப்படுது. குறும்பா மொழி தெற்கு தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்துல பேசப்படுது. காணிக்காரர் மொழி தெற்கு மொழிதான். இதுவும் தமிழ்நாடு நீலகிரி மாவட்டம், கேரளால பேசப்படுது. கொற்றகொரகா இதுவும் தென் திராவிடம் தான். கர்நாடகம் தெற்கு கன்னட மாவட்டம், உடுப்பி மாவட்டம், கேரளா காசர்கோடு மாவட்டத்துல. இருளா தென் திராவிட மொழிதான். தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்துல பேசப்படுது. தோடா, கோத்தர், அல்லர் இந்த
இருளா, தோடா, கோத்தர் இது மூணுமே வந்து தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்துல பேசப்படுது. அல்லர் அப்படிங்கிறது தென் திராவிட மொழி, கேரளத்துல பேசப்படுது. அடுத்து தெலுங்கு மொழியை வந்து தென் மத்திய திராவிட மொழி அப்படிங்கிறாங்க. ஆந்திர பிரதேசம் முழுவதும் பேசப்படுது. தெலுங்கானா, ஏனாம் மாவட்டம், புதுச்சேரியில, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தமிழ்நாட்டிலையும் பேசுறாங்க. கோண்டி என்பதும் தென் மத்திய மொழிதான். மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஒடிசால பேசப்படுது. முரியா, குய், மாரியா, குவி இது எல்லாமே தென் மத்திய திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததுதான். இதுல முரியா எங்க பேசப்படுதுன்னா சத்தீஸ்கர், மகாராஷ்டிரம், ஒடிசால பேசப்படுது. குய் ஒடிசால பேசப்படுது. மாரியா சத்தீஸ்கர், தெலுங்கானா, மகாராஷ்டிரா மாவட்டத்துல பேசப்படுது. குவி ஒடிசா பகுதியில் பேசப்படுகிறது. பெங்கோ, கோயா, பர்தான், செஞ்சு, கொண்டா, நாகர்சால், மண்டா இது எல்லாமே தென் மத்திய மொழிகளாக இருக்கு. இதுல வந்து பெங்கோ வந்து ஒடிசால பேசப்படுது. கோயா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, சத்தீஸ்கர்ல பேசப்படுது. பர்தான் தெலுங்கானா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசத்துல பேசப்படுது. செஞ்சு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானால பேசப்படுது. கொண்டா ஆந்திர பிரதேசம், ஒடிசால பேசப்படுது. நாகர்சால் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரத்துல பேசப்படுது. அடுத்தது வந்து மத்திய திராவிட மொழிகள்ல வந்து இதெல்லாம் வருதுன்னு பாக்குறப்ப கொலாமி, துர்வா, ஒல்லாரி, நைக்கி இது எல்லாமே மத்திய திராவிட மொழிகளாக இருக்கு. இதுல வந்து நம்ம ஏற்கனவே மண்டா வந்து ஒடிசால பேசப்படுதுன்னு பார்த்தோம். மண்டா தென்மத்திய திராவிட மொழி. கொலாமி கொலாமி தெலுங்கானா, மகாராஷ்டிரத்துல பேசப்படுது. துருவா சத்தீஸ்கர்ல பேசப்படுது. ஒல்லாரி ஆந்திர பிரதேசம், ஒடிசால பேசப்படுது. நைக்கி ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரத்துல பேசப்படுது. அடுத்து வந்து வட திராவிட மொழிகள் அப்படின்னு பாக்குறப்போ பிராகுயி, குடக்கு, சௌரியா, பகரியா, குமார்பக், பக்ரி இதெல்லாம் வடக்கு திராவிட மொழிகளாக இருக்கு. இதுல பிராகுயி வந்து பலிசிஸ்தான் பாகிஸ்தானோட அந்த பகுதியில பேசப்படுது. குடக்கு சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம். குடகு வேற, குடக்கு வேற. குடகு கர்நாடகத்துல பேசப்படக்கூடியது. இங்க குடக்கு இது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளத்துல பேசப்படுது. சௌரியா, பகரியா அப்படிங்கிறது பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளத்துல பேசப்படுது. குமார்பக், பகரியா, பகரி, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளத்துல பேசப்படுது. இப்போ இந்த மொழிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறாங்க. ஏன் இதெல்லாம் ஒரே மொழி குடும்பத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ எண்ணு பெயர்கள் கொடுத்திருக்காங்க. அப்படியே இந்த பட்டியல் பார்த்தலாம். ஒன்று அப்படிங்கறத தெலுங்குல ஒக்கடி, கன்னடத்துல ஒந்து, துளுல ஒஞ்சி, மலையாளத்துல ஒன்னு, குருக்குல ஒன்டா, கோலமில ஒக்கட், பிராகில அசிட், மூல திராவிடத்துல ஒரு அப்படிங்கிறாங்க. ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம், அதை ஒருங்கிறாங்க. இரண்டு தெலுங்குல ரெண்டு, கன்னடத்துல இரண்டு, துளுல ரெண்டு, மலையாளத்துல ரெண்டு, குருக்குல இந்தின், கோலமில இரட், பிராகில இரட், மூல திராவிட மொழி இரு. அப்ப மூல திராவிடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி இருக்கு பாருங்க. உச்சரிப்பு முறைதான் மாறி இருக்கு. மூன்று தெலுங்குல மூடு, கன்னடத்துல மூரு, துளுல மூஜி, மலையாளத்துல முன்னு, குருக்குல முண்ட், கோலாமில முடின், பிராகுயில முஸ்ட், மூல திராவிடத்துல மூஸ் அப்படிங்கிறாங்க. நான்கு தெலுங்குல நாலுகு, கன்னடத்துல நாலக்கு, துளுல நாலு, மலையாளத்துல நாலு, குருக்குல நாக், கோலமில நாளின், பிராகுயில கார், மூல திராவிடம் நாள் அப்படிங்குது. ஐந்து அப்படிங்கிறப்ப தெலுங்குல ஐந்து, கன்னடத்திலையும் ஐந்து, துளுல ஐநு, மலையாளத்துல அஞ்சு, குருக்குல பஞ்ச், கோலமில ஐத், பிராகில பேங்க், கேனி அப்படிங்கிறாங்க மூல திராவிட மொழியில. அடுத்து ஆறு. ஆறு பெரும்பாலும் எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி இருக்கு. ஆறு, ஆறு, ஒய்ஜ், ஆறு, சொய், ஆர், சாஸ், காரு. இந்த பட்டியலை அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். இந்த பட்டியல் ஞாபகத்துல வச்சுனாலும் நினைவுல வச்சு படிச்சாலும் நினைவுல வச்சுக்கிறது கொஞ்சம் கடினம். அதனால இந்த பட்டியலை வந்து ஒரு பார்வைக்கு நம்ம பார்த்துக்கலாம். அப்ப பாருங்களேன், நம்ம சொன்ன மாதிரி திராவிட மொழி அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் மட்டும் பேசப்படாமல் இந்தியா முழுக்க பரவி இருக்கு அப்படிங்கிறத இந்த பட்டியல்களும் இந்த எண்ணு பெயர்களோட ஒற்றுமையும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் UGTRB நியமன தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி.